அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் சர்ஃபான் விளாக் BA2 சேனல் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் மிக முக்கியமான பல தகவல்களோடு தான் வந்திருக்கிறேன். பணிப்பெண் கதை அடித்த அதிர்ஷ்டம், கதவை திறந்த பாபாவுக்கு அதிர்ச்சி, இது போன்ற பல தகவல்கள் இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிறைய பேர் நம்ம ஏரியாவிலே நிறைய ஓட்டுநர்கள் வண்டி கழுவினாங்க. இனி ஒவ்வொரு வீடுகளில் இருக்கிற மாதிரியான நிலைமை அது. இப்போ என்னுடைய வீட்டில் நான் வண்டியில் கையே வைக்கலை. ஏன், ஒருவேளை இன்றைக்கி காலையிலேருந்தே பார்த்திங்கன்னா வானம் கொஞ்சம் மந்தாரமாகவே இருந்துச்சு. ஒருவேளை இன்றைக்கி நைட்டுக்கு அல்லது எப்படியுமே நாளைக்கு மழை பெய்யும் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் இறைவனுடைய நாட்டம். மழை பெய்யும் அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இன்றைய நாளும் ரொம்பவும் மந்தாரமான நிலைமையாகத்தான் வானம் இருந்துச்சு. ஆனாலும் இன்றைக்கி நிறைய இடங்களில், அதாவது வானம் நான் காலையில் வெளியாகி டியூட்டிக்கு போகும்போதே பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. பல ஓட்டுநர்கள் அந்த இருள் சூழ்ந்த மாதிரி இருந்த நேரத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வண்டி கழுவிட்டு இருந்தாங்க. சில வீடுகளில் மழை பெய்யறதுக்கு அந்த மழை துளி விழும்போதே சில ஓட்டுநர்களுக்கு அதெல்லாம் பெய்யாது வண்டி கழுவு அப்படின்னு சொல்லக்கூடிய சில வீடுகளும் உண்மைக்குமே இருக்கத்தான் செய்யுது. அந்த அளவில் அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய பாபா மாமாவுக்கு அல்லாஹ் இன்னும் மேலும் மேலும் பரக்கத்தை கொடுக்கணும், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும். ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது, காற்று வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாலே சரி, அப்போ எதுக்கு சும்மா வண்டி கழுவிட்டு கஷ்டப்படுறேன், வீடு அப்புறம் கழுவிக்கலாம் காலநிலை சரியாகினதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சில வீடுகளில் அந்த மாதிரியான அந்த புரிந்துணர்வோடு இருக்கக்கூடிய கஃபீல்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனாலும் சில வீடுகளில் மழை நாளைக்கு வரப்போகுது, எல்லாம் மழை பெஞ்சு விட்டு இருக்குது, இன்னும் கொஞ்சத்தில் மறுபடியும் மழை பெய்யக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் சரி இப்போ மழை விட்டுருக்கு தானே, இந்த டைமில் போய் வண்டியை கழுவி அப்படின்னு சொல்லக்கூடிய சில வீடுகளும் இருக்கத்தான் செய்யுது. குறிப்பாக ஓட்டுநர்கள் நாளைய தினம் வண்டி கழுவுறதுக்கு யாராவது தயார் நிலையில் இருக்கிறீங்கன்னா எப்படியுமே காலையில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சைடு அப்படியே இருள் சூழ்ந்து வந்துக்கிட்டு இருக்குது, எதுக்கும் பார்த்து கழுவுங்க. டலா கேப்ரியல் வந்துட்டான் மீண்டும் தலைவன். அனைவருக்கும் பரிசு, ஏராளமான பரிசு. பணிப்பெண்ணுக்கு அடித்த அதிர்ஷ்டம், வாழ்க்கை வேறு லெவலில் மாறப்போகுது. தலைவன் குடும்பத்தோடு மொத்தமாகவே ஜாயின் ஆக போகிறான். எவ்வளோ பரிசு தெரியுமா? பார்க்கலாம். பரிசுன்னு சொன்னாலே பல பேருக்கு புரிஞ்சிருக்கும். சரி, அதுக்கு முன்னாடி கதவை தட்டிய பாபா. பாபா விடுமுறைக்காக குடும்பத்தோட லீவில் போயிருக்கிறாரு. போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் கதவை தட்டும் போது கதவு திறப்படலை. எப்படியோ கதவை உள்ள லொக்காக இருந்ததை இவருடைய சாவியை போட்டு ஓப்பன் பண்ணி கதவை திறந்து உள்ளே பார்த்தா கதவை திறந்த பாபாவுக்கு ஷாக். என்னடான்னு பார்த்தா உள்ள வளமைக்கு மாறா வேறொருத்தர் உள்ளே இருந்து கதவை திறக்கிறாரு. ஓட்டுநர் கதவை திறப்பாருன்னு பார்த்தா ஓட்டுநருக்கு பதிலாக இது யார்ரா நீ அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு சம்பவம். இதில் ரெண்டு சம்பவம். ஒன்று பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு நண்பர், வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு நண்பர் அவருடைய பிரச்சனை காரணமாக வீட்டிலேருந்து வெளியாகி அதுக்கப்புறமா அவர் நண்பருடைய ரூமில் இருந்திருக்காரு. கடைசியில் பாபா பார்த்ததுக்கப்புறமா எதுக்கு என்கிட்ட கேட்காம நீ உள்ளே வச்சுருந்த அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில் நண்பரையும் வெளியே போக சொல்லிவிட்டு இந்த நபருக்கும் டிக்கெட்டை போட்டு நாட்டுக்கு அனுப்பி விட்டுட்டார். யாருமே தயவு செய்து பாபா மாமாவுக்கு தெரியாமல் ஒருபோதும் வீட்டில் யாரையுமே உங்களுடைய அறைகளில் வச்சுருக்காதீங்க. வெளியில் அப்பார்ட்மெண்ட் எடுத்து தங்குறவங்க ஓகே, சொந்த வீட்டில் பாபாவுடைய வீட்டில் தான் இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் யாரையும் உள்ளே எடுக்காதீங்க, தயவு செய்து கவனம். அது ஒரு சம்பவமா. இன்னொரு சம்பவம், இப்போ இது ரீசெண்டாக ஜஹராவில் நடந்த சம்பவம் உண்டு. கணவனை மனைவி இங்கே வேலைக்கு எடுத்திருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் கணவன் கொஞ்சம் குடி கும்மாலமாக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா மனைவி திட்டவும் வீட்டை விட்டு வெளியாகினவர் ஒரு ஃப்ரெண்டுடைய வீட்டில் போய் இருந்திருக்கிறாரு. அவருடைய ஃப்ரெண்டோட வீட்டில் போய் இருந்திருக்கிறாரு. அந்த ஃப்ரெண்டுடைய அறையிலேருந்து 2 பேரும் குடிச்சிருக்கிறாங்க, நல்லா தடிச்சிருக்கிறாங்க. என்ன பிரச்சனைனா அந்த டைமில் அவங்களுடைய கஃபீல் சாப்பர் போயிட்டார், லீவில் போயிருக்கிறாரு ஃபேமிலியோட. சாப்பர் போனவர் மறுபடியும் பார்க்கும்போது குடிவரி காரணமாக இந்த நபர், அந்த வீட்டு ஓட்டுநர் வயிற்று வலியில் குடி அதிகமாகி இவங்க கள்ளச்சாராயம் தான் குடிச்சிருக்காங்க. இதில் குடிவெறியில் ஏதோ ஒரு பிரச்சனை, இந்த கள்ளச்சாராயம்னாலே ஏதாவது ஒன்று நாசக்கார செயல் தானே. கடைசியில் இவருக்கு வயிற்று வலி அதிகமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இவர் ஆம்புலன்ஸ் வர சொல்லி கடைசியில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டில் இருந்தது யார்? மற்றைய இந்த நபர். இவர் போய் அப்போது கூட குடிச்சிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க.
அவர் மற்றொரு ஹாஸ்பிட்டலில், இவர் அதே வீட்டில் குடிச்சிக்கிட்டே தான் இருந்திருக்காரு. கஃபீல் போய் கதவை தட்டினா கதவை திறந்தது வேறு யாரோ ஒருத்தர், அதுவும் குடி போதையில். ஆளை பிடிச்சி அடித்து கடைசியில் போலீஸில் பிடிச்சிட்டாரு திருடன்னு நினச்சி. ஓட்டுநர் தேடினா ஓட்டுநர் இல்லை. அதுக்கப்புறம் தான் அயல் வீட்டார்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து ஓட்டுநர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உங்கள் டிரைவர் வந்து வயிற்று வலின்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டோம், இது அவருடைய ஃப்ரெண்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியெல்லாம் போய் பேசியிருக்கிறாங்க. எது எப்படியோ 2 பேருக்கும் மன்னிப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த கபில் சொல்லியிருக்கிறாரு. அந்த நபர் ஜெயிலில் இருக்காரு, மற்ற நபர் இப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, ஃபிங்கர் வச்சு அதுக்கப்புறமா அனுப்ப போகிறோம் அப்படின்னு தெரிவிச்சுக்காங்க. 2 பேரும் குடித்தது தான் காரணம். இவரும் கபிலுக்கே தெரியாமல் வீட்டுக்குள்ளே ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தது, அடுத்தது குடித்தது. கடைசியில் அவருக்கும் செம்ம அடி வாங்கியிருக்காரு. ஏன்னா வீட்டை திறந்து பார்க்கும்போது இது யாரா வேற ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு. தயவு செய்து ரொம்ப கவனம், கபில்களுக்கு தெரியாமல் இந்த மாதிரி எந்த வேலையும் பார்க்காதீங்க. டாலா கேப்ரியல் மீண்டும் வந்து விட்டான். டாலா கேப்ரியல் கொஞ்ச நாளாக இல்லாமல் இருந்துச்சு, மறுபடியும் ஆரம்பிச்சிருக்குது. என்னன்னு தெரியுமா? முதல்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இதுக்கு முன்னாடியும் நிறைய தடவை நான் அவேர்னஸ் பண்ணியிருக்கேன். அந்த முன்னாடி நான் போட்ட வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோடைய தொடர்ச்சி வந்து நான் இதுக்கு கடைசியிலையும் போட்டிருக்கிறேன். ஒரு சிங்கள சகோதரி இந்த தகவலை எனக்கு கொடுத்தாங்க. இதை மாதிரி நிறைய ஃபோட்டோ நம்மளுடைய சேனலில் காட்டிட்டோம் இல்லையா? அதே மாதிரி தான் இதோ உங்கள் பிள்ளைக்கு உடுப்பு, உங்கள் பசங்களுக்கு எத்தனை வயசு பசங்க அப்படின்னு கேட்டு அதெல்லாம் தேடி ஆன்லைனில் ஃபோட்டோவை அடிச்சிருப்பான் போல் இருக்குது. இதெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கிறேன், உங்களுக்கு அனுப்ப போகிறேன், பார்சல்லாம் அனுப்ப போகிறேன், அதுக்கப்புறமா அனுப்பிட்டேன், இதோ உங்களுடைய நாட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கும், இதுதான் என் ஃபேமிலி, இதான் டாலா கேப்ரியலுடைய ஃபேமிலியா, லண்டன்லேருந்து அனுப்பியிருக்காப்புல. கடைசியில் சரி எல்லாம் அனுப்பியாச்சு, உங்களுக்கு வந்து கார்கோவில் கால் பண்ணுவாங்க, நீங்கள் காசு கட்டி கார்கோவில் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு அடுத்த நாள் கார்கோவிலேருந்து கோல் வேறு வருது தான். அதுவும் எங்கள் ஸ்ரீலங்கா நம்பரில் இருந்து, இந்த மாதிரி நாங்கள் கார்கோவிலேருந்து பேசுகிறோம், உங்களுடைய பொருள் வந்திருக்குது, எடுத்து கிளியர் பண்ணி உங்களுடைய பொருளை எடுத்துக்கோங்க அப்படின்னு. எக்ஸ்பிரஸ் டெலிவரி கம்பெனியாக பாருங்கள், கோல் வந்திருக்குது. 90,000 கட்டுங்க மேடம், உங்களுடைய பார்சல், உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பார்சலும் உங்களுடைய வீட்டுக்கே நாங்கள் கொண்டு போய் அனுப்பிடுவோன்னு. அதுக்கப்புறம் இவங்க அட்ரஸ் எல்லாம் கொடுங்களேன், நாங்களே நேரடியாக வந்து எடுத்துக்கிறோம், நம்ம வீடியோ பார்த்ததால கொஞ்சம் அவேர்னஸாக வச்சு கொஞ்ச நாள் கலாய்ச்சிட்டு அதுக்கப்புறமா டீட்டெயில்ஸ்லாம் கேதர் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படியாவது திருப்பி செஞ்சிருவேன், முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்பட்டு எப்படியாவது நான் உங்களுக்கு அதை திருப்பி கொடுத்துருவேன். முடிஞ்சால் இந்த உதவியை மறக்காமல் பண்ணுங்கள் ப்ளீஸ். இந்த மாதிரி பேசி நான் ஒரு வாட்டி வீடியோ போட்டிருந்தேன். அது எப்படின்னா, ஃப்ரெண்டு மாதிரி, குடும்ப உறவினர்கள் ஒருத்தர் மாதிரி கால் பண்ணி ஏமாற்றி பணம் பிடிக்கிற கும்பல். இப்படி நான் தான் பேசுகிறேன், இப்படி ஒரு தூரத்துக்கு வந்துட்டு எனக்கு காசு இல்லை, அந்த மாதிரி ஒரு கும்பல். அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஃபோனெல்லாம் கொடுத்து ஏமாத்துகிற கும்பல் மறுபடியும் வந்திருக்காங்க. உங்களுக்கு நிறைய கிஃப்ட் அனுப்பியிருக்கிறேன், நான் வந்து அமெரிக்காவில் இருக்கிறேன், உங்களை கல்யாணம் முடிச்சுக்கிறேன், நான் எங்களுடைய அமெரிக்காவுக்கு உங்களை எடுத்துக்கிறேன், அப்படி இப்படின்லாம் ரொம்ப ஏமாத்துறானுங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதிரி ஏமாற்றுக்காரர்கள்ட்ட வந்து ஏமாந்துடாதீங்க. இப்போ கடைசியாக வரக்கூடிய சிங்கள வாய்ஸ் தெரிஞ்சவங்க கேளுங்க, இல்லைன்னா அது ஸ்கிப் பண்ணிவிட்டு முன்னாடி வாங்க, ஒரு 2 நிமிஷம் கழித்து என்னுடைய அவேர்னஸ் பதிவும் இருக்குது, அதையும் மறக்காமல் கேளுங்க. අයියේ මට මැසේජ් එකක් ආවා, මේ පැකේජ් එකක් දාලා තියෙනවා, මෙහෙම බඩු වගේක් දාලා තියෙනවා, බඩු වගේ ෆොටෝ වගේක් දාලා. ඊට පස්සේ මහත්තයාගේ නමින් මේවා කරලා තිබුණේ. එතකොට මේ يعني මම සල්ලි දාන්නේ ගොඩක් මහත්තයාගේ නමින්. එතකොට ඔහොම ඒවල ඉවර වෙලා මේ ඊට පස්සේ මැසේජ් කරනවා මං. ඊට පස්සේ අද උදේ මැසේජ් එකක් දාලා තිබ්බා, ලංකාවට බඩු ටික දාලා තියෙනවා, මේ කියන්නේ කාකෝ එකකින් කතා කරයි එහෙම කියලා. ඊට පස්සේ උදේ මැසේජ් එකක් එවලා තියෙනවා 95,000ක් ගෙවන්නලු මේ බඩු ගන්න. ඊට පස්සේ මම මැසේජ් එකක් දැම්මා, එහෙම බඩු ඇවිල්ලා තියෙනවා නම් ඔයාලගේ ලියාපදිංචි ලිපිනයක් තියෙනවනේ, ලිපිනයයි ආව පැකේජ් එකේ රිසිට් එකයි අපිට හපව එවන්න කියලා. මම එහෙම දැම්මා, මොනවද කියන්නේ බලන්න. මේ ඊට පස්සේ මොකටද කියලා අහලා ඉවලා තියෙනවා. ඊට පස්සේ මම දැම්මා මේ අපිට ඇවිත් ගන්න මේ ඔයාලගේ ලියාපදිංචි ලිපිනයක් දාන්න. එතකොට අපිට ඇවිත් ගන්න පුළුවන්. මේ
ඒ හින්දා ලිපි නෑ ඔයාලගේ ෆෝන් නම්බර් එකයි අපිට දාන්න කියලා. ඊට පස්සේ මේ දැන් බ්ලොක් කරලා මාව. එතකොට මේ වගේ කී දෙනෙකුට කරනවා ඇද්ද දැන් අයියෝ ඔයාලා වීඩියෝ දාන හින්දා අපි බලන නිසා ඒක දන්නවා මේ බොරු කාර්යෝ කියලා. ඉතින් නොදන්න මිනිස්සුયો මේවට කොච්චර අහු වෙනවද? රට ඉන්න අයවම තමයි මේව කළා මේ බලන්නේ. එතකොට ඉතින් බැංකුව වලින් සල්ලි දාද්දී එහෙමනේ ඉතින් ඔය නම් යන්නේ. එහෙම නැතුව නම් දැනගන්න විදිහක් නැහැනේ. ඉතින් එහෙම මේ රටේම අය එකතු වෙලා තමයි ඔක කරනවා ඇති. මෙහෙත් කවුරු හරි ඇති. ඉතින් එහෙම ඉතින් අර ගොඩක් පින් අය ඉතින් මේ වෙලාවේ කියන්නේ අයියලාගේ වීඩියෝ බලන හින්දා අපි ඕවා ගණන් ගන්න අපි දන්නවා මේක බොරුවක් කියලා. ඉතින් නොබලන අය ඉතින් ඕවට අහු වෙනවනේ. ඇත්තටම මේක මම මේ ලංකාවේ පොලිසියටත් මේ හැම දෙයක්ම ඇරියා මේ ගොඩාක් ඉතින් දැනුවත් කරන එක මනුස්සයන්ට ලොකු දෙයක්. ඒකෙන් කී දෙනෙක්ගේ දුක් මහන්සියෙන් හම්බ කරන සල්ලි ඉතුරු වෙනවද? නැත්නම් ওই මනුස්සයන්ට දෙනවනේ. දැන් ওই වගේ දෙයක් දැම්ම කිව්වහම සාමාන්‍ය කෙනෙක් දීලා ගන්නනේ බලන්නේ. ඉතින් ඒ වගේ හොරු ඉන්නේ. ඉතින් ලංකාවෙම අය තමයි මේක කරන්නේ. හිතා ගන්න බෑ මනුස්සෝ මං අන්තිමේටම දැම්ම ඊට වඩා හොඳයි පාරේ හිඟා කනවා නම් කියලා. හිඟා කන මනුස්සයත් ඊට වඩා නම්බුකාරයි කියලා. ඊට පස්සේ මගේ ෆෝන් එක බ්ලොක් කරලා තියෙනවා WhatsApp එක. අපි හැමදාම වීඩියෝ බලන නිසා දාමන එක මේ අහුවෙන කමල් අයියගේ තට්ටය අයියෝ වගේ. එතකොට ඒ වීඩියෝ ටික අනිවාර්යෙන් අපි බලනවනේ. ඒ බලන නිසා බොරු කාර්යයන්ට අහු වෙන්නේ. ඉතින් බලන්නේ නැති අය කී දෙනෙක් අහු වෙනවද? දැනුවත් කොච්චර දැනුවත් කරත් මොඩකමට අහු වෙනවනේ. දැන් ඔය වගේ මැසේජ් එකක් ඇවිල්ලා ඔච්චර සල්ලි ගානක් iPhone එකක් ඔය ගොඩක් දේවල් දාලා තියෙනවා. සාමාන්‍යයෙන් මේ ඒව දැක්කට පස්සේ ඇත්තමයි කියලා හිතනවනේ. මේක දාලා තියෙන ලංකාවට ආවා. දැන් ලංකාවේ තමයි මැසේජ් එක ඇවිල්ලා තියෙන්නේ. බඩු ඇවිල්ලා තියෙන්නේ. එයාපෝට් එකේ තියෙන්නේ. එහෙම කියලානේ දාලා තියෙන්නේ. සාමාන්‍යයෙන් කෙනෙක් විශ්වාස කරලා ඕක දානවා. ඉතින් අර දැනුවත් කරලා තියෙන හින්දා අපි ඒ දෙයට අහු වෙන්නේ නැහැ. දැනුවත් එහෙම දැනුමක් තිබුණ නැත්නම් අනිවාර්යෙන් ওই දේවල් වලට අහු වෙනවනේ. ඒකට ඉතින් ඔයාලා හැමෝටම ගොඩක් පින් ඒ වගේ ඉතින් කී දෙනෙක්ගේ සල්ලි නාස්ති වෙනවද? මගේ ஃபோன் එක ப்ளாக் කරලා දැම්මම බෑ. அவங்கள உங்கள்கிட்ட ஒரு மல்டி மில்லியனர், நான் பெரிய கோடீஸ்வரன், நான் பெரிய பிஸ்னஸ்மேன், என்கிட்ட இந்த அளவுக்கு நான் பெரிய பில்கேட்ஸ் அம்பானி அப்படின்ற மாதிரி அவங்க உங்கள்கிட்ட காட்டிக்குவாங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை பற்றிலாம் பேச மாட்டாங்க. ஆனால் அவங்க இப்போ இவ்வளோ பெரிய ரிச்சான ஆளோட நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா நம்ம பண்ணலாம், நம்ம ஏதாவது பண்ணலாம். சரியா, நான் பிஸ்னஸுக்கு ஏதாவது உனக்கு ஏதாவது ட்ரை பண்ணி கொடுக்குறேன், ஏதாவது நம்ம பண்ணலாம். ஸ்ரீலங்காவில் நான் வந்து ஒரு கம்பெனி ஒன்று ஓப்பன் பண்ணலான்னு தான் இருக்கிறேன், பார்க்கலாம். அதுக்கு நான் உன்னை கட்டாயமாக பெரிய போஸ்டிங்கில் போடுறேன். இந்தியாவில் நான் வந்து பெரிய ஏதாவது ஒரு ஆஃபீஸ் திறக்கலான்னு தான் இருக்கிறேன். அதுக்கு நான் உன்னை நல்ல பெரிய பொசிஷனில் போட்டு விடுறேன். இந்த மாதிரி தான் பேசுவாங்க. அவன் நான் கிஃப்ட் அனுப்புகிறேன், பணம் கொடுக்குறேன், உதவி செய்கிறேன், இப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பெரிய ஏதோ பந்தாவாக பேசிக்குவாங்க. அப்போது திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு ஃபோன் வரும் அவங்கள்ட்ட இருந்து, என்ன பாஸ் என்னாச்சு பிரதர், நான் வந்து இப்படி தான் ஒரு இடத்துக்கு வந்தேன், என்னோட பர்ஸு தொலைஞ்சு போச்சு, என்னோட ஃபோனும் தொலைஞ்சு போச்சு, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து நான் வந்து இப்போ என்னுடைய ஊருக்கு போகணும், இல்லை என்னுடைய வண்டியை தேடணும், இல்லை என்னோடய பர்ஸை தேடணும், என்னோட இப்போதைக்கு காசு இல்லை, எனக்கு இத்தனை 1000 ரூபாய் இல்லாட்டி இத்தனை லட்சம் ரூபாய் எனக்கு அவசரமாக எமர்ஜென்சியாக தேவைப்படுது. இது வந்து இந்த சிச்சுவேஷன் எனக்கு இப்படி ஆகும்னு தெரியலை. எனக்கு வந்து எனக்கு கேட்குறதுக்கு என்னுடைய மற்ற நண்பர்கள்ட்டெல்லாம் என்னால் கேட்க முடியாது, எனக்கு கூச்சமாக இருக்குது. நான் கொஞ்சம் நெருங்கி பழகின நண்பர் நீங்கள் தான். நீங்கள் எனக்கு இந்த உதவியை செய்யுங்க. நான் வீட்டுக்கு போனதோட நீங்கள் எவ்வளோ அனுப்ப போகிறேன்னு சொல்கிறீங்க. ஒரு சாதாரண உதாரணத்துக்கு ஒரு 2 லட்சம் ரூபா கேட்குறாரு. ஆனால் அவர் சொல்லுவார், நான் வீட்டுக்கு போனதோட உனக்கு ஒரு 10 லட்சம் ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றேன், சரியா? உனக்கு ஒரு 10 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றேன், அதில் எனக்கு ஒரு சதமும் வேணாம், எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ, ஏன்னா இது நீ செய்கிறது மிகப்பெரிய உதவி அப்படின்னு சும்மா அப்படியே ஒரு ஜென்டில் மேனாக பேசுவாங்க. பேசும்போது நீங்களும் அட தலைக்கு காசு தேவைப்பட்டிருக்குது, ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம், எப்படியாவது பெரட்டி கொடுப்போம், அட வட்டிக்கு 10 வட்டி இல்லை 100 வட்டிக்கு சரி பெரட்டி கொடுப்போம், 10 லட்சம் ரிட்டர்ன் வரப்போகுது. அடுத்தது அவர் பெரிய ஆள், ஒருவேளை அமெரிக்காவுக்கு எடுத்தாலும் எடுத்துருவார், இல்லைன்னா அவர் இங்கே ஃபேக்ட்ரி ஆரம்பித்தாருன்னு அவருக்கு நம்ம தான் இங்கே வலது கை. இப்படியெல்லாம் அவன் அந்த டைம்லேயே உங்களை வந்து அந்தளவுக்கு ஃபோன் பண்ணி எடுத்துருவாங்க. 1 மாதம் 2 மாதம் உங்களோட சும்மா பேசுவாங்க இந்த 2 லட்சத்தை கலட்டிக்கிறதுக்காக. அப்படியோ பேசி உங்களை என்ன செய்வாங்க, பிரைன் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது ஒரு வழி பண்ணி, சில முட்டாள்கள் இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, கொடுத்துருவாங்க. எப்படியோ பெரட்டி நகையை அடகு வச்சு, வீட்டை அடகு வச்சு சரி, இல்லை வட்டிக்கு வாங்கி சரி, எப்படியோ
வெஸ்டர்ன் யூனியனுக்கு உடனே வெஸ்டர்ன் யூனியன் தான் யூஸ் பண்ணுவானுங்க அவனுங்க. வெஸ்டர்ன் யூனியனில் இன்னும் பேருக்கு அனுப்பிவிடு, அமெரிக்காவுக்கு அனுப்பிவிடு, லண்டனுக்கு அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் யூனியனில் அவனுங்க பேரை போட்டு அனுப்பினா அவனுங்க எங்கே உகாண்டாவிலேருந்து சரி ஆஃப்ரிக்காவிலேருந்து சரி அந்த காசை எடுத்துருவானுங்க. காசை எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த உதவி என்னைக்கு மறக்க மாட்டேன், ரொம்ப நன்றி அப்படி இப்படின்னு பெனாத்திட்டு இவன்கிட்ட இன்னமும் பிடுங்கக்கூடிய அளவுக்கு இருக்கான்னு சும்மா ட்ரை பண்ணி பார்ப்பானுங்க. இப்போ தான் நான் வந்தேன், ஃப்ளைட்டுக்கு டிக்கெட்டுக்கு நான் காசு கட்டலான்னு வந்தா ஃப்ளைட்டுக்கு இன்னும் 2 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா சொல்கிறானுங்களே, என்ன செய்கிறதுன்னு தெரியலையே. பாருங்கள் எப்படி கொக்கி போடுறானுங்கன்னு பாருங்கள். இன்னும் 2 லட்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளைட்டுக்கு கேட்குறானுங்களே, என்ன செய்கிறதுன்னே தெரியலப்பா. சரி இங்கே பாரு, நீ எப்படியாவது தேடி எனக்கு முடிஞ்ச இந்த உதவியோட இன்னொரு உதவி, அந்த 2 லட்ச ரூபா இன்னொரு 2 லட்ச ரூபா ரெடி பண்ணி கொடுத்துரு. நான் வீட்டுக்கு போய் இறங்கி நான் அடுத்த செகண்ட் உன் பேருக்கு ஒரு 25 லட்ச ரூபா போட்டுருவேன். ஒரு 25 லட்சம் உன்னோட அக்கௌண்ட்டுக்கு போட்டுடுறேன். 1% எனக்கு வேணாம், அதிகமாக எடுத்துரு. உன்னுடைய அந்த கடன் யார்கிட்ட வாங்கினோ அவங்களுக்கு மிச்ச காசை கொடுத்துட்டு அந்த 21 லட்சம் உனக்கு தான். 25 லட்சம் போட்டுடுறேன், மீதியை நீ எடுத்துக்கோ. இது நடந்த உண்மை சம்பவங்கள் அடிப்படையாக வச்சு என்கிட்ட எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. நானும் எத்தனையோ விடயங்களில் இதை எத்தனையோ சமூக ஊடகங்கள் எத்தனையோ கதைகளில் கேட்டதுக்கு அப்புறமா தான் இதை உங்களுக்கு எத்தி வைக்கிறேன். 25 லட்சத்தை அனுப்பிடுறேன், நீ 4 லட்சத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு நீ 21 லட்சத்தை எடுத்துக்கோ, நல்லாரு, இந்த உதவியை நான் என்றைக்கு மறக்க மாட்டேன் அப்படின்னு உங்களை இன்னும் பிரெயின் வாஷ் பண்ணுவான். ஒரு வேளை நீங்கள் இன்னும் சில முட்டாள் மண்டைகள் அதையும் கொடுத்துருக்குது. எத்தனையோ சம்பவங்கள் இது பதிவாகி இருக்குது, சோஷியல் மீடியாக்களில் தொடர்ந்து இருக்கிறவங்க கண்டிருப்பீங்க. மறுபடியும் போய் கடன் வாங்கி சரி ஏதாவது ஒரு வழி பண்ணி மறுபடியும் அவனுக்கு காசு போட்டாச்சு. 4 லட்சம் போச்சா, 4 லட்சத்தை எடுத்துட்டானா, ஐயோ நீ தான்ப்பா என் கடவுள், உன்னை மறக்கவே மாட்டேன், ஸோ ஸ்வீட், லவ் யூ அப்படின்ட்டு இரு நான் போயிட்டு எடுக்கிறேன் அப்படின்ட்டு நான் ஃப்ளைட்டுக்குள்ள ஏறிடுவேன், ஃபோன் வேலை செய்யாது அப்படின்னு போனவன் தான். ஃப்ளைட்டும் போச்சு, ஆளும் போச்சு, காசும் போச்சு, ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் நோ சான்ஸ், நோ வே, மாசலாமா. அந்த 4 லட்சம் கட்டினத்துக்காக நான் ஏதோ நீயோ நானாவோ ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கூட இதை பார்த்துருக்கேங்க. 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் கூட ஒரு ஆள் வீட்டை விற்று பணம் அனுப்பியிருக்கிறாரு அமெரிக்காவில் இருக்கிற டாக்டர் பொம்பளைக்காக. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்த்துருக்குறோம். அமெரிக்காவில் உள்ள ஒரு டாக்டர் பொம்பளைவரோட பேசி நான் உன்னைய கல்யாணம் கட்டுறேன், நான் உன்னை இங்கே வர வைக்கிறேன், உனக்கு இங்கே குடியுரிமை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி பேசி லவ் யூ செல்லம் தங்கம் வயிறொன்று பேசி 4-5 அடல்ட் ஃபோட்டோவையும் அனுப்பி நியூடியான ஃபோட்டோக்களையும் அனுப்பி கொஞ்சம் இவரும் பார்த்ததோட ஐயோ இப்படி ஒரு ஐட்டம் நம்மளுக்கா ஃபிகர் மாட்டிடுச்சுடா, நீ கொடுத்து வச்ச வேண்டாம், எங்கடா உனக்கு மச்சம் இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்கிற வீட்டை விற்று பயப்புள்ள பணத்தை போட்டால் கடைசியில் அவள் பாய் சொல்லிட்டு போயிட்டா. இந்த மாதிரி சகோதர சகோதரிகளை இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் பதிவாகி இருக்குது. நிறைய பேர் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க, இன்னைக்கு வரைக்கும் ஏமாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஏமாற்றப்பட போகிறாங்க. இது அனைத்துமே நல்ல ஒரு பாடம் உங்கள் அனைவருக்கும். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, இந்த நாட்களில் நிறைய பேர் இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்கேம் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய நண்பர்கள் மாதிரி உங்களுடைய சொந்தங்கள் மாதிரியே வராங்க. ஆனால் ஒருபோதும் அவங்கள நம்பிடாதீங்க. நம்பினீங்க நாசமாக போச்சு, எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஆள் மாறிடுவானுங்க. அதால் தயவு செய்து இருக்கிற காசை பத்திரமா பார்த்துக்கோங்க, அதை கேளுங்க, கவனமாக இருங்க. நிறைய ஆன்லைன் ஸ்கேம் நடக்குது, நம்பி ஏமாறந்துடாதீங்க. இது நான் போன வாட்டி ஒரு தடவை போட்ட வீடியோ. இது எந்த வீடியோட அட்டாச் ஆகி இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் பற்றி நான் இப்போ நேற்று முந்தின நாள் போட்டேன் இல்லையா, அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் போட்ட வீடியோட தான் அட்டாச் ஆகிருந்துச்சு. அந்த வீடியோ நான் மறுபடியும் ரீடவுன்லோட் பண்ணினேன். அப்போ அந்த டைமில் தான் இந்த வீடியோ வந்துச்சு. அதே மாதிரி இந்த வாய்ஸும் எனக்கு அந்த சகோதரி அனுப்பி வச்சுருந்தாங்க. அதே இன்சிடென்ட் திரும்பி வருதுன்றதால தான் அந்த பழைய வீடியோட ஒரு சின்ன ஒரு ஸ்கிரிப்டை வந்து மறுபடியும் இதில் அட்டாச் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு அவேர்னஸாக இருக்கும் அப்படின்றதால தயவு செய்து ரொம்ப கவனம். ஏன்னா நிறைய பேர் இப்போ இந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க, பணம் அனுப்பக்கூடியவங்க தான் மெயினாக டார்கெட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சிலர் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பணத்தையெல்லாம் கொடுத்து ஏமாந்த பிறகு தான் நம்மளை தேடி வந்தாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சகோதரி சொல்ல நம்பாமல் பணத்தையெல்லாம் அனுப்பிட்டு அதுக்கப்புறமா தான் வந்தாங்க. ஆமாம் சகோதரா, நீங்கள் சொன்னது உண்மை தான், எனக்கு அடிக்கணும் செருப்பால், கடைசியில் அந்த பணத்தையெல்லாம் 300 தினார் பணத்தை நான் இழந்துட்டேன் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாந்துருக்கிறாங்க. அதால் தயவு செய்து அன்பார்ந்த சகோதரிகளே, யார் உங்களுக்கு ஃப்ரீயாக கிஃப்ட் அனுப்புகிறேன், உங்களுக்கு வந்து பரிசு கொண்டு வந்து தரேன், உங்களை வந்து நான் வெளிநாட்டுக்கு எடுக்கிறேன் அப்படி இப்படின்னு ஒவ்வொரு விதமாக ஏமாத்துறாங்களோ அந்த மாதிரி ஏமாத்துறவங்களை தயவு செய்து நம்பாதீங்க. இந்த மாதிரி யாராவது கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொன்னாலே பிடிச்சி ஸ்கிப் பண்ணிவிட்டு ப்ளாக் பண்ணி விடுறது தான் உங்களுக்கும் சேஃப்டி. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.